மச்சி ஃபர்ஸ்ட் இயர் பேபி வருது, நம்ம சின்சியர் சீனியரா சீனா போடுவோமா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க லைப்ரரிக்கு எப்படி போகணும்? என்னது, லைப்ரரிக்கு வழி தெரியலையா? டேய் என்னடா ஷாக் ஆகுற? இத்தனை வருஷத்துல நீ என்னைக்காவது அங்க போயிருக்கியா? சேம் சைட் கோல் போடாத, அங்க என்னன்னு விசாரி. ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா. பேர் என்ன? பிரியங்கா. ஓ, நீதான் அந்த பிரியங்காவா? ஆமா. என்ன உங்களுக்கு முதல்ல தெரியுமா? தெரியுமே, இப்பதானே சொன்ன. காலேஜ் ஓபன் ஆகி இத்தனை நாள் ஆகுது, இன்னுமா லைப்ரரி போல? டைம் கிடைக்கலங்க. நல்லா தேடி பாருமா, கிடைக்கும். என்ன லுக்கு மேடம், ரொம்ப பிஸியோ? இருக்குண்டா, பணத்தை எண்ணி எண்ணி சலிச்சு போயிருப்பாங்க, அதான் டைமே கிடைக்கல. ஹலோ 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 ஹலோ. சாரி. அது என்னம்மா புளியங்கா, கஷ்டப்பட்டு காலேஜுக்கு வந்து ஆயா கடலை போட்டா நீ வந்து வழியை கேட்குற? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்களாம் லைப்ரரியை பார்த்ததே இல்லை. போ போ, காணாம போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. மேடம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எங்களுக்கு லோன் கொடுத்துட்டு போங்க. என்ன முழிக்கிற? நீ தான் ரிசர்வ் பேங்க் கவர்னர் இல்ல, அதான் லோன் கேட்குற. டேய், என்னம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? நாங்க என்னப்பா பண்ணோம்? ஒரு ஸ்டூடெண்ட் வழி கேட்டாங்கன்னா ப்ராப்பரா சொல்லுங்க, அதை விட்டுட்டு இப்படியே கிண்டல் பண்றது? தோடா, ஹீரோயினை கலாய்ச்சிட்டோமா, காப்பாத்துறதுக்கு ஹீரோ சார் வந்திருக்காரு. இத பாரு சாமி, நான் ஹீரோவும் இல்ல, அவங்க ஹீரோயினும் இல்ல, நீ வில்லனும் கிடையாது. அப்ப நாங்களாம் யாரு? டேய் ஸ்டூடெண்ட்ரா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணுமே தவிர இந்த மாதிரிலாம் டீஸ் பண்ண கூடாது. யூ காட் இட்? சாரிங்க, இவங்க கலாய்ச்சதை தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட்ல கட் பண்ணா இ பிளாக், அதுக்குள்ள தாங்க லைப்ரரி இருக்கு. தேங்க்ஸுங்க. யூ ஆர் வெல்கம். ஒரு ஜூனியர் வந்துட்டு இருக்கா, நம்ம வழக்கமான செட்டப்பை ரெடி பண்ணி வர. பிரியங்கா, பிரியங்கா மச்சான் எழுப்புடா, எழுப்பு பிரியங்கா, எழுப்பு. ஐயோ பயத்துல மயக்க மாட்டு விழுந்தாடா. டேய் என்னடா பண்றது? தண்ணி தண்ணி கொண்டு வாங்க. பிரியங்கா,
பிரியங்கா பிரியங்கா என்னம்மா மயங்கிட்டியா? ஏய் காஞ்சனா, அவளே பயந்துருக்கா, நீ வேற மூஞ்சி கிட்ட கொண்டு போய் பயமுறுத்துற. என்னங்க அத? இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க? இதுக்கு எப்படின்னா இங்க உடம்பு அறுத்து ரத்தத்தை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்குமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? டேய் இதெல்லாம் சரியான பயந்தாங்கோலிடா. இதெல்லாம் எங்க டாக்டர் ஆக போதோ. என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் எங்களோட செட்டப் தான். இங்க இப்படி பயந்துட்டு இருந்தாலும் வேலைக்காகாது. நம்ம காஞ்சனாவை வேண்டிக்கோமா, பேய் பயம் பிசாசு பயம் எல்லாம் போயிடும். கரெக்டா சொன்னா. முதல்ல வீட்டுக்கு போய் எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னா எப்பவுமே கெத்தா இருக்கணும், புரிஞ்சுதா? லைப்ரரியில படிச்சது போதும், கிளம்புங்க. வாங்கடா. இதெல்லாம் எங்க டாக்டர் ஆக போதோ. கிளம்புமா, அவர் என்ன உனக்கு தெரிஞ்சவரா? பாத்துக்கிட்டே இருக்க. இந்த ஃபைலை கம்பைன் பண்ணி எனக்கு மெயில் பண்ணிடுங்க. ஓகே சார். ரத்னம், எனக்கு ஒரு காப்பி மெயில் பண்ணிடுங்க. ஓகே மேடம். சார், எஸ், ஒரு 5 மினிட்ஸ் உங்களோட பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க. அது வந்து சார். ஏன் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. சார், எனக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும். டிரான்ஸ்ஃபரா? எதுக்காக கேக்குறீங்க? இங்க ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இங்க எல்லாமே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. வேற ஊருக்கு இல்லைனாலும் வேற பிரான்ச்சுக்காவது என்ன மாத்திடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. நீங்க இங்க வந்து 1 இயர் தான் ஆகுது, அதுவும் ப்ரமோஷன்ல வந்திருக்கீங்க. அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்னா எப்படி? இங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சொல்லுங்க, அதை நான் ரெக்டிஃபை பண்ணி தரேன். தயங்காம சொல்லுங்க. ப்ராப்ளம் எதுவும் இல்ல சார். என்னோட பர்சனல் இஷ்யூக்காக தான் கேக்குறேன். அஃபிஷியலா ப்ராப்ளம்னா அதை நான் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவேன். பர்சனல் இஷ்யூன்னு சொல்றீங்க, அதில் நான் தலையிட முடியாது மேடம். இதுல ப்ராப்ளம் என்னன்னா, உங்க பொசிஷன் மற்ற பிரான்ச்ல வேக்கண்டா இல்ல, அதான் யோசிக்கிறேன். நீங்க இந்த பிரான்ச்ல இருந்து போறேன்றது எனக்கே வருத்தமா தான் இருக்கு மேடம். ஏன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரான்ச் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு மேடம். நிறைய லோன் சாங்ஷன் பண்ணியிருக்கீங்க, எஃப்டிஸை அதிகரிச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம இந்த பிரான்ச்ல நல்ல டேர்ன் ஓவர் காட்டியிருக்கீங்க. கஸ்டமர் கிட்டயும் உங்களுக்கு நல்ல நேம் இருக்கு. நீங்க இங்கேயே கண்டினியூ பண்ணணும் தான் நான் ஆசைப்படுறேன் மேடம். அதுவும் இல்லாம ஹெட் ஆபீஸ்லயும் உங்க மேல நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. இப்ப போய் நான் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி பிரஷர் கொடுத்தேன்னா எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல. இருந்தாலும் என்னாலான முயற்சிகளை நான் செய்யறேன். உங்களுக்கு ஃபேவரா என்ன பண்ண முடியுமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். தேங்க்யூ சார். கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி பாருங்க சார். சீக்கிரமா முடியும்னு என்னால அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஐ வில் ட்ரை. நீங்க உங்க முடிவை ரீகன்சிடர் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ. ஹலோ மேடம். வா கீதா. என்ன மேடம் யோசனை பலமா இருக்கு? டிரான்ஸ்ஃபர் விஷயமா ஆரம் கிட்ட பேசிட்டேன். என்ன சொன்னாரு? உங்களுக்கு இங்க நல்ல நேம் இருக்கு, எதுக்கு டிரான்ஸ்ஃபர் கேக்குறீங்கன்னு கேக்குறாரு. நான் பர்சனல் இஷ்யூன்னு சொன்னதும் முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் உங்க முடிவை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நானும் அதே தான் மேடம் சொல்றேன். உங்க முடிவை நீங்க மாத்திக்கோங்க. இல்ல கீதா, நானும் எல்லா வகையிலும் யோசிச்சு பார்த்துட்டேன். இதுக்கு ஒரே தீர்வு நானும் மாயாவும் இந்த ஊரை விட்டு போறதுதான். இங்க இருக்கிற வரைக்கும் மாயா யுகிய மறக்கவே மாட்டா. அவனும் மாயாவுக்கு ஏதாவதுன்னா பதறி போய் ஓடி வருவான். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். யுகி வீட்லயும் சரி, வைஷு வீட்லயும் சரி,
எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மாயாவும் நானும் தான் சொல்றாங்க. என்னதான் விளக்கம் சொன்னாலும் அதை கேக்குற மன நிலைமையில அவங்க யாருமே இல்ல. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் மாயாவ யுகிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சதுதான். இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால்தான் யுகியோட கல்யாணத்தை நான் கெடுக்க பாக்குறேன்னு நினைக்கிறாங்க. இது என்னோட வேதனை மட்டும் இல்ல, யுகியோட நிலைமையும் சங்கடமா இருக்கு. யார் பக்கம் பேசி சமாதானம் செய்யணும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கம்மா. நிச்சயதார்த்தத்திலே மாயாவால பிரச்சனை வந்துச்சு. எதிர்பாராத விதமா அவங்க கல்யாணத்திலயும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது மேடம். இல்லம்மா, மாயாவும் நானும் இங்க இருந்தா ஏதாவது சிக்கல் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நானும் நிம்மதி இல்லாம மத்தவங்களையும் வேதனைப்படுத்தி எதுக்கு இதெல்லாம்? இங்க இருந்து போயிட்டா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும்ல. எல்லாம் சரிதான் மேடம். ஆனா மாயா யுகிய அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவாளா? கஷ்டம்தான், ஆனா வேற வழி இல்லையே. அதை எப்படியாவது செஞ்சுதான் ஆகணும். புது இடம் புது ஆளுங்கன்னு வரும்போது எப்படியும் மறந்துருவான்னு தோணுது. அதுக்கான சூழ்நிலைய அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும். நீங்க சொல்றத பாக்குறப்போ உங்களோட முடிவு சரிதான்னு தோணுது. இருந்தாலும் இன்னொரு தடவை யோசிங்க மேடம். ஐயோ அவசரப்பட்டுட்டோமேன்னு நீங்க பின்னால ஃபீல் பண்ண கூடாது. இது என்ன? சைன் பண்ணுங்க மேடம். அண்ணா அண்ணா 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானே உங்களை கூப்பிட்றேன். சரிப்பா சரிப்பா. சார் நல்லா பார்த்து தானே பணம் போட்டீங்க? நல்லா செக் பண்ணிட்டீங்களே? அவர் கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் தானே அது? எல்லாம் செக் பண்ணி தான் சார் போட்டேன். எதுக்குண்ணா அமௌண்ட் பெருசாக இருக்குது சார். ஒவ்வொரு நம்பர் முன்ன பின்ன ஆனாலும் மொத்த பணமும் போயிடும் சார். இல்லை எல்லா நம்பரையும் செக் பண்ணி தான் போட்டேன். நீங்கள் ஏன் சந்தேகப்படுறீங்க? அதுக்கு இல்லை சார், பெரிய அமௌண்ட்டு போடுறோம், நீங்கள் வேற கடன் வாங்கி போட்டிருக்கீங்க. சின்னதாக ஒரு தப்பு நடந்தாலும் அடி பலமாக இருக்கும் சார், அதனால தான் கேட்குறேன். என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. செல்லானில் நம்பர்லாம் கரெக்டாக எழுதி தான் போட்டேன். நீங்களே பாருங்களேன். பாருங்க. பேர் Yes, sir. ஓகே சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. பாஸ் உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு, அவரே வந்து உங்களை மீட் பண்றாராம். வர வர ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் சார். முதல்ல வந்தாலும் ரொம்ப நேரம் காக்க வைப்பாங்க, அப்புறம் இல்லை பார்க்க முடியாது திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ அவரே வராராம். எல்லாம் பணம் பண்ணுற வேலை சார். ஹலோ சார். ஹாய் சார். ஹலோ சார். ஹாய். எப்பயும் உங்களை தனித்தனியாக ரூமில் வச்சு தான் பேசியிருக்கேன். ஆனால் இப்போ எல்லாரையும் ஒன்றா மீட் பண்ணலான்னு வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் பெங்களூர் ஹைதராபாத்தில் தலா 10 மிஷின் கொடுத்துருக்கோம். திருச்சூரில் 5 மிஷின் கொடுத்துருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ தான் முறையாக மிஷினை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 4 மிஷின் வந்திருக்கு. அதை உங்கள் எல்லார் முன்னாடியும் வச்சு நம்ம பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு தான் இப்போ இங்கே வந்தோம். அரசு, அந்த லிஸ்ட்டை படி. மிஸ்டர் நாகராஜ், மிஸ்டர் ரகுராம், தேங்க்யூ. மிஸ்டர் ரகுராம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் சுந்தர், மிஸ்டர் மோகனகுமார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். இந்த பாக்ஸை தயவு செய்து உடனே யாரும் பிரிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த மிஷின் ரொம்ப சென்சிட்டிவ். குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். இதை தூக்கி வெளியே வச்சிட்டீங்கன்னா மிஷின் கெட்டுடும், அப்புறம் வேலை செய்யாது. அப்புறம் எதுக்கு சார் கொடுத்தீங்க? நீங்கள் இனிஷியலாக 10 லட்சம் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க.
பணம் மட்டும் வாங்கிட்டீங்க ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் மிஷினை கொடுத்துருக்கோம். மற்ற முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் செட்டில் வரும். அதுக்கப்புறமா இதுக்கான ஸ்பெஷல் பேப்பர்ஸ் இங்கெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து சேர்ந்த உடனே சம்பந்தப்பட்டவங்க வீட்டுக்கே வந்து மிஷினை நாங்களே அசெம்பிள் பண்ணி கொடுத்துருவோம். மிஷினை அசெம்பிள் பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ணுது, நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் டாலராக அச்சடிச்சிக்கலாம். சார் அந்த இங்கு மற்ற ஸ்பேரெல்லாம் எப்போ சார் வரும்? நீங்கள் அடுத்த 10 லட்சம் கொடுத்த உடனே பேப்பர்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் பேமெண்ட் 10 லட்சம் கொடுத்த உடனே இதெல்லாம் வரும்னு ஏற்கனவே சொல்லி தானே இருக்கேன் உங்ககிட்ட. ஒவ்வொரு முறையும் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு சார். நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இவர் மிஸ்டர் பச்சை, அவர் மிஸ்டர் நந்து. ஹலோ சார். நீங்க எல்லாரும் 10 லட்சம் தானே கொடுத்துருக்கீங்க, அதுக்கே டிலே ஆகுதுன்னு கேள்வி கேட்குறீங்க, வெயிட் பண்றோன்னு ஃபீல் பண்றீங்க. ஆனா இவங்க 2 பேரும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா? 30 lakhs சிங்கிள் பேமெண்ட். மிஸ்டர் நந்து சார், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க. பாருங்க. இவங்கள மாதிரி வேற யாருமே பேமெண்ட் கொடுக்கல. இவங்க 2 பேருமே என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்காங்க. நாங்களும் அந்த நம்பிக்கைக்காக மிஷினோட எல்லா பார்ட்ஸும் அப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் கொடுக்கறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். மேல் இடத்துல ஓகே சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு மிஷினை அசெம்பிள் பண்ணிட்டு உடனே கொடுத்துருவோம். இவங்களும் உடனே டாலர் அடிக்க தொடங்கிடலாம். இவங்கள மாதிரியே நீங்களும் ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டா எங்களுக்கும் உங்க டீலிங்கை முடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. இவங்க தான் எங்களோட விஐபி கஸ்டமர்ஸ். இவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக இன்னும் சில காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிஃப்ட் எல்லாம் இவங்களுக்கு சர்ப்ரைஸா கிடைக்கும். ஓகே, வெல் மைக்கேல், திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். Thank you, Mr. Pachai. Thank you, Mr. Nandu. Thank you very much. I am Nandakumar. Call me Nandu, not Nandu. Okay, Nandu. Oh, call as you like. பச்சை, நீங்க 2 பேரும் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அப்படியே சிங்கப்பூர் ட்ரிப்பும் இருக்கு. அரசு, இவங்களுக்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து கொஞ்சம் கவனி, சரியா? எங்களுக்கு ஒரு பிசினஸ் மீட் இருக்கு, நாங்க கிளம்புறோம். இன்னொரு நாள் பாப்போம். சரி மணி. ஓகே, பை. சார், இன்னும் 2 வருஷத்துல டாப் 10 பிஸ்னஸ் மேன்ல ஒருத்தனா இருப்போம். அந்த ஒளி ஓட்டம் தூரத்துல இல்லை, பக்கத்துல தெரியுது.